அல்லாஹ்ட்ட எப்படி துஆ கேட்கிறது? நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கடா, தொழுது முடிஞ்சோடனே யா அல்லாஹ் எனக்கு வீடு தந்துரு, யா அல்லாஹ் எனக்கு காரத்தா, யா அல்லாஹ் எனக்கு சுகத்தா இப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். துஆ செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா? தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க. திருமறை குர்ஆன் சொல்லுது, அவர்கள் துஆ செய்வார்கள், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். என்ன துஆவா? அப்படி துஆ கேட்டியேடா நரகத்துக்கு போறது? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், என்ன ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவனுக்கு கேடுதான். ஆனா தொழுவனுக்கு கேடு. அல்லஸீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாவுன் அல்லஸீன ஹும் யுராவுன், அவன் பிறருக்கு காண்பிக்க தொழுகிறான், 4 பேர் பார்க்கறான் தொழுகிறான், அது மாதிரி பொடுபோக்கா தொழுகிறான், அவன் தொழுகி ரிசல்ட் இல்ல, நரகம் தான். அத மாதிரி துஆ கேட்கிறவனுக்கு நரகமா? சூரத்துல் பக்கரா 200வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுண்டா, வமினன் நாசி மையகூலு, மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், வமினன் என்ன செய்றார்களா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல நலவை தந்திரு யா அல்லாஹ்னு கேட்கிறார்கள். வமின் அவர்களுக்கு வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், மறுமையில் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கோபப்படுறானா? அப்படி கேட்றாதீங்க. துஆ கேட்கிற நேரம் யா அல்லாஹ் எனக்கு இதை தந்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நோயை சுமாக்கிறியா அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ் கோபப்படுறான். நிறைய பேர் தெரியாம ஒரு துஆ ரிஜெக்ட் ஆகுது. எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்னா, உங்க துஆல எது மென்ஷன் ஆகணுமா? அல்லாஹ் சொல்றான், வமினன் நாசி மையகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவிடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் அழகானவையும் மறுமையில் அழகானவையும் தந்திரு யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்திரு யா அல்லாஹ்னு கேட்கிறார்களே. உலாய்க அலைஹிம் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்ததில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. ஆனா கேட்பான் பாருங்க, உலகம் மட்டும்தான் யா அல்லாஹ், இந்த உலகத்துல எல்லாத்தையும் தந்திரு யா அல்லாஹ். நிறைய பேர் அவசரத்துல கேட்டுட்டு போயிரும், யா அல்லாஹ் பொண்டாட்டிக்கு சோமில சோமாக்கிறியா அல்லாஹ் வ ஆகிரதவான் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டு போயிரும். இவன் நிறைய பேர் முடிக்கிறான் பாருங்க. அந்த துஆ ஒரேடி ரிஜெக்ட் மட்டும் இல்ல, உலகத்தை மட்டும் நீ கேட்ட என்பதனால மறுமையில் அல்லாஹ் கேட்கல, மறுமையை நீ கேட்கல, கோபப்படுறான். இவ்வளவு மறுமையில் இவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறேன், அதுல பெரிய ஊடு வச்சிருக்கிறேன், வாசல் வச்சிருக்கிறேன், அங்க நிறைய காணி பூமி வச்சிருக்கிறேன், அதை நீ கேட்கல பாரு, உன் துஆ எனக்கு தேவையில்லை. இப்படி கையேண்டாத. வமாலு இவ்வளவு காரமான வார்த்தைண்டா, வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், மறுமையில ஒண்ணும் கேட்டு வராது. நீ கேட்கல தானே, என்னட்ட ஒண்ணும் தர மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களே, தயவு செய்து புரியணும். துஆ கேட்கிற நேரம் அல்லாஹ் எதுக்கு ஆசியாவை விரும்புன, ஆசியா நல்ல வேண்டாம், உலகத்துக்கே முன்மாதிரி என்றா. இது கால திம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்ன கேட்டா தெரியுமா? ரப்பி புனிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் வீடு ஒன்று தாண்டி கேட்கல. அந்த துஆல என்னையா, உன் இடத்துல வீடு தாயா அல்லாஹ், சுவர்க்கத்துல வீடு வேணும். ரப்பி புனிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துல உனக்கென்று ஒரு இடம், உனக்கு நெருக்கமா இருக்கும் பாரு ஒரு இடம், அங்க வீடு தாயா அல்லாஹ். இந்த ஃபிரௌன் சொத்து செல்வம் ஒண்ணு வேணாம். இந்த துஆ இவ்வளவு நம்பிக்கையா கேட்டா பாருங்க, அதுக்குதான் அல்லாஹ் மதிப்பு கொடுப்பான். உங்களுக்கு துஆ அங்கீகரிக்கப்படணும்டா, பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னண்டா, அந்த துஆல மறுமை மென்ஷன் ஆக்கப்படணும். அல்லாஹ்விடம் நரகத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும், சுவர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும். அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உலகத்தையும் மறுமையை ரெண்டையும் சேர்த்து துஆ கேட்பார்கள் என்ற ஹதீஸ்கள் ஏராளம் வருகிறது. அன்பு சகோதரர்களே, அடுத்தது என்ன? திருமதியில ஒரு ரிவாயத்து வருவது. ஒரு தோழர் வர்றாரு, முடிஞ்ச அல்லாஹ் தொழுது முடிஞ்சிட்டு உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாரு. எப்படி துஆ கேட்கிறாரு? அல்லாஹ் புகழவும் இல்ல, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லவும் இல்ல, யா அல்லாஹ்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரப்படாதே, இப்படி துஆ கேட்காதே, முதல்ல அல்லாஹ் புகழு, ஒரு ரப்ப புகழு, இரண்டாவது என் மீது ஸலவாத் சொல்லி, அப்புறம் துஆ கேளு, அல்லாஹ் அங்கீகரிப்பான். அவசரப்பட்டு போயிடாதீங்க. துஆ கேட்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. எடுத்து எடுப்புல அல்லாஹ் அப்படின்னு கேட்க கூடாதா? அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும். எப்படி போடணுமா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 205 அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு கூப்பிடுப்பா. அல்லாஹ்க்கு அழகான பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. அல்லாஹ்னு கூப்பிடுறோமே, சிலவனுக்கு அதுலயும் வஸ்வாஸ், அல்லாஹ்னு கூப்பிட சரியா? என்ன ஒரு ஆளே முன்னாடி 4 பட்டம் பின்னாடி 5 பட்டம் போடுறோமே, அல்லாஹ் சேரண்டெல்லாம் கூப்பிடணுமா? ஏன்னா என்ன சப்ஜெக்ட்ண்டா, நிறைய குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, நீங்க நின்றுட்டா அல்லாஹ் கூப்பிடலாம், உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம், படுத்துட்டும் கூப்பிடலாம். ஒரு சிலர் சொல்ல இல்ல இல்ல கிப்லா முன்னோக்கணும் சரியா,
wudu எடுக்கணும், அப்படிதான் துஆ கேட்கணும், அப்படிதான் கேட்காதீங்க. அப்படி எந்த சட்டமும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், உனக்கு விரும்பின நேரம் கேளு, விரும்பின விதத்துல கேளு. ஆனா எப்படி கேட்கணும்? என்னுடைய பெயர்களை சொல்லு, என் பண்பு சொல்லு, அஸ்மாவ சிஃபத்து சொல்லு. ரஹ்மான் யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், நீ ரஸாக் யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் எனக்கு தர்றவன். ஒரு அணையாட கூட இல்லாம பிறந்த எனக்கு, ஒரு துண்டு புடவை இல்லாம பிறந்த எனக்கு இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற ஆடையெல்லாம் நீ தந்தது யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், உன்கிட்ட கையேந்தி நிக்கிறேன். இப்படி கேட்கணுமா? அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் பேரையும் பண்பை முன்னாடி வைக்கணுமா? இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கே ஒரு ஆறுதல் வரும். நீங்க ஒரு ஆளை போய் கேட்கிற நேரம், உதவி கேட்க போறீங்க, யார்கிட்ட போய் கேட்பீங்க? யாரு தருவார் அவர்கிட்ட போய் கேட்பீங்க. அவர் தருவார் உங்களுக்கு எப்படி தெரியும்? 4 இடத்துல கொடுத்திருப்பாரு. அது உங்களுக்கு ஞாபகம் வந்தாதான் போய் கேட்பீங்க. நீங்க கேட்கிற துவால உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நீங்க கேட்கிறவன் யாருன்னு நீங்க புரியணும். உங்க வாயாலே சொல்லி பாருங்க, உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் கேட்கறது சரியான இடத்துல தான். யாரெல்லாம் உன்னை தவிர வேற யார்ட்டையும் நீ தரமாட்டான், யார்ட்டையும் கேட்க முடியாது. யாரெல்லாம் உனக்கு தான் யாரெல்லாம் கேட்கணும். இப்படி கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுங்க. இது திருமதியுடைய ஹதீஸ். இத ரெண்டையும் முன்னாடி போடுங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த நபியும் இப்படிதான் துஆ கேட்டாங்க. எடுத்தெடுப்புலே கூட தான் கேட்கல, வாசல தான் கேட்கல. இன்னும் சொல்ல போனா அந்த கேட்கிற மெத்தட நீங்க பார்க்கலாம். ஆத நபி கேட்கிறாரு. ஆத நபி அல்லாஹ் என்ன பண்றான்? நிர்வாணமாக்குறான். நிர்வாணமாக்க நாங்க எப்படி துஆ கேட்போம்? யா அல்லாஹ் உடுப்பு தந்துறியா அல்லாஹ், முதல்ல அதை செய்ய அல்லாஹ், அப்புறமேல மத்த எல்லாம் பார்ப்போம். இதானே? ஆத நபி உடுப்பு கேட்கல, நிர்வாணமாக்கப்பட்ட உடனே வெக்க வருது அவருக்கு. அவர் என்ன கேட்டாரு? ரப்பனா லம்னா அன்புசனா, யா அல்லாஹ் எனக்கு நான் அநியாயம் பண்ணி போட்டேன் யா அல்லாஹ், வ இல்லம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா, நீ என்ன மன்னிக்காட்டி, நீ எனக்கு அருள் புரியாட்டி, லனகூனன்ன மினல் காசிரீன், யா அல்லாஹ் நான் நஷ்டம் அடைஞ்சு போயிருவேன் யா அல்லாஹ். ஆக்சுவல் ஃபேக்ட் கொண்டு போய் முன்னாடி வைக்கிறாரு. அல்லாஹ் மட்டும் இதை அங்கீகரிக்கலன்னு வைங்க, அப்புறமேல ரோஸ்டா போயிருவோம். ஆக்சுவலான ஃபேக்ட் முன்னாடி வைக்கணுமா? உடுப்பதான அவர் கேட்கல, நான் எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். அடுத்த சாப்டர் என்னண்டா, நீங்க செய்யற பிள்ளையை அப்படி ஒப்புக்கொள்ளணும். யா அல்லாஹ் நான் அநியாயக்காரன் தான், நான் பொய்க்காரன் தான், பொய் சொல்லிட்டேன் யா அல்லாஹ், அதை பார்த்துட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லி, நீங்க சொன்னதை சொல்லி செஞ்சதை சொல்லி அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது என்ன? இந்த துஆல நீதி முக்கியம், நியாயம் முக்கியம். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர்கிட்ட சொல்லி துஆ கேட்க வைப்போம், அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான் தானே. இல்ல, இந்த துஆ விஷயத்துல எந்த ஆள்கிட்ட நீங்க சொல்ல தேவையில்லை. எந்த அளவுக்குண்டா சுப்ஹானல்லாஹ், நபி துஆவை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்றான். நேத்து வரைக்கும் இஸ்லாமுக்கு துரோகி அனுப்பானே அவன் துஆவை அல்லாஹ் ஏத்துக்கொள்றான். அது எங்க? யூனுஸ் நபி வரலாறு. யூனுஸ் நபி என்ன பண்றாரு? யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு எல்லாம் அழைப்பி விடுத்துட்டேன், இவங்க கேட்கிற பாடி இல்ல, நீனே பாத்துறியா அல்லாஹ். இது சாதாரணமா எல்லா நபியும் சொல்லுவாங்க. நூஹ் நபி என்ன செய்யறாரு? இன்னி தாவத்து கௌமி லைல வ நஹாரா வலா யஸிதுஹும் துஆ இல்லா ஃபிராரா. யா அல்லாஹ் இவங்களை கூப்பிடுறேன் யா அல்லாஹ், இரவு பார்க்கல, நைட்டு பார்க்கல, பகல் பார்க்கல, அம்பிட்டு பேரும் கூப்பிடுறேன், என்ன கண்ட ஓடுறான் யா அல்லாஹ், கண்ட உடனே ஓடுறான், நீதான் பார்க்கணும் யா அல்லாஹ் என்று நூஹ் நபி மெசேஜ் வைக்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்றான்? அப்படின்னு அழிக்கிற நூஹ்ன்றான். இத மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருண்டா, அல்லாஹ்ட்ட சொல்ற, யா அல்லாஹ் பாரு யா அல்லாஹ், இவ்வளவு எல்லாம் சொல்லி போட்ட யா அல்லாஹ். என்ன ஆச்சரியம் நடக்குது? யூனுஸ் நபி மெசேஜ் வைக்க அல்லாஹ் உடனே யூனுஸ் நபிக்கு ரைட், ஓகே, சமுதாயத்தை அழிக்க தானே, அதை நான் பார்க்கிறேன் மாதிரி அல்லாஹ் யூனுஸ் நபி அனுப்புறான் போல வேற ஊருக்கு. சாதாரணமா ஒரு பேச்சுக்கு, உண்மையில ஒரு பேச்சுக்கு தியாரிய வந்து அல்லாஹ் அழிக்க போறான்னு வைங்க. இங்க ஒரு நபி இருந்தா அல்லாஹ் என்ன பண்ணுவா? உடனே கலைக்கடி இன்னைக்கு போயிருப்பா, அல்லது நிட்டம்பூக்கு போயிரு, அடுத்த ஊருக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். லூத் நபி அல்லாஹ் அழிக்க போறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மலக்கு அனுப்பி போட்டு பின்னுக்கு பார்க்க கூடாது, இரவு பிக்கித்தே மினல் லைலி, இரவுல ஒரு பகுதியில உடனே இரவாயிட்டு உடனே பின்னுக்கு பார்க்க கூடாது, தாறுமாற பெரட்ட போறோம். அப்படியே ஜோதான்ல அம்மா இடம் பூமியை தலைக்கீழ ஆலியா சாஃபிலா ரெண்டு அப்படி பெரட்ட போயிருவோம். பின்னாடி பார்க்க அம்புட்டு பேரும் போகணும். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி போட்டு மலக்குகள் கேட்கிறாங்க, அலைஸ சுபஹு பிகரீப், இன்ன மௌஇதக்கும் சுபஹ், அவங்களை அழிக்கிற நேரம், பூமியை பெரட்ட போறோமே அது சுபஹு நேரம் தான். லூத் சுபஹு நெருக்கம் இல்லையா, நெருங்குற மாதிரி இல்லையா, போங்கன்னு மெசேஜ் வருவது. இப்படி அல்லாஹ் கேட்கிறான். அத மாதிரி உடனே அனுப்பிடுவான். இவர் என்ன பண்றாரு? வெளி ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன். போய் ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு திருந்தின சமுதாயம் யூனுஸ் நபி சமுதாயம் தான். என்னன்னு அல்லாஹ் சொல்லல, என்னமோ அழிக்கிற ஏதாவது காட்டிருப்பான். அல்லாஹ் வானத்துல இருந்தோ ஏதோ அல்லாஹ் காட்டிருப்பான். என்னன்னு குர்ஆன் மென்ஷன் பண்ணல.
எதேண்டு ஆனா அழிக்கிற மாதிரி ஏதோ இவங்க காண்றாங்க. உடனே அல்லாஹ் யூனுஸ் நபி சொன்னதை நாம ஏத்துக்கொள்றோம், அல்லாஹ் நம்மள மன்னிச்சிரு என்ற அந்த சமுதாயம் கேக்குது. அல்லாஹ் என்ன பண்றான், நபி துவா கேட்டுட்டாரு, அவரு துவாவை ரிஜெக்ட் பண்றதா? அவருக்கு சொல்லிட்டோமே, இல்ல கேட்டு இவன் நேத்து வரைக்கும் எதிரி, அந்த அடுத்த நிமிஷம் வரைக்கும் எதிரி, உடனே நபி துவா ரிஜெக்ட். அல்லாஹ் என்ன பண்றான்டா, அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன்றான். இவர் வர்றாரு, வந்த என்ன நடக்குது, எல்லாரும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, குர்ஆன்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, மத்த மகாபாரத் ராமாயணம் திரிபிடிகை மாதிரி இல்ல, மனித உணர்வோட பேசும். இந்த உலக இதுல ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா, இங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் மௌலிமார்கள் இருந்தா அவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்களோ அதெல்லாம் வெளி மக்களுக்கு சொல்ல மாட்டோம். அந்த உணர்வுகள் சில நேரம் மறைப்போம். என் ஃப்ரெண்ட் உணர்வை நான் மறைச்சிருவேன். அல்லாஹ் அப்படி இல்ல, ஒரு நபி இப்படி நினைப்பாரான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருண்டா, சமுதாயத்தை வந்து பாக்குறாரு, வந்து பார்த்த உடனேயே அழிக்கல. இவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வோட கோவிக்கிறாரு. நான் சொல்லல, அவருக்கு வந்து அல்லாஹ் குர்ஆன்ல அடிக்கடி என்ன சொல்லுவான் தெரியுமா, மீனுக்குரியவரே, மீன் வயித்துல விழுந்தவரே, யூனுஸ் என்ற பேர் கூட குர்ஆன்ல இருக்குதா, மீனுக்குரியவர் என்று இருக்க நீங்க தேடி பாருங்க. அல்லாஹ் அவ்வளவு கோபப்படுறான். இவர் என்ன பண்றாருண்டா, உடனே அல்லாஹ் கூட கோபப்பட்டு திரும்புறாரு. நான் இவ்வளவெல்லாம் தியாகம் பண்ணிட்டேன் அல்லாஹ், இந்த கூட்டத்தை அழிக்காம அவங்கள வாழ வைக்கிறியா அல்லாஹ், நான் இவ்வளவு பண்ணிருக்கிறேன். இதுக்கு அவர் என்ன பண்றாரு, கோவப்பட்டு திரும்புற. நான் சொல்லல கோவப்பட்டேன், நீங்க யோசிப்பீங்க நபி கோவப்படுவார் அல்லாஹ்வோட. ஜன்னூன் மீனுக்குரியவரே, இஸாப முகாலிபன், அவர் எங்களோட கோவப்பட்டு போகிறார். ஃபவன் அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நாங்கள் சக்தி பெற மாட்டோம் என்று நினைக்கிறார். யூனுஸ் என்ன நினைக்கிறார், அவர் மீது சக்தி பெற மாட்டோம், இந்த சமுதாயத்தை அழிக்கலே, அந்த சமுதாயத்தை அழிக்க அவர் நினைக்கிற. இவங்களை அழிக்காட்டி என்ன அல்லாஹ் ஏன் அழிக்க போறான், எப்படி அல்லாஹ் என்னைய அழிப்பான், இவ்வளவு பேர் அழிக்கல, எனக்கு இவ்வளவு அட்டாக் பண்ணாங்களே இல்லையா, அவருக்கு தெரியாது ஏன் அழிக்கல என்று மெசேஜ். இது நான் குர்ஆனாயத்து சொல்றேன், விரட்டி பாருங்க. ஜன்னூன் மீனுக்குரியவரே, அல்ல எந்த அளவு கோபப்படுறான்டா, எங்களோட கோபப்பட்டு போறாரு அவரு, இவ்வளவு கொடுத்து எங்களோட கோபப்படுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தகுன் கஸாஹிபில் ஊத், ரசூலுல்லாஹ் பொறுமையை சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லி கொடுக்கறான்டா, அந்த மீனுக்குள்ள ஒரு ஆள் போனார் பாருங்க, அவர் மாதிரி ஆகாதீங்க, பொறுமையா இருங்க நபியே, யூனுஸ் மாதிரி ஆகாதீங்கன்னு சொல்லாம, நபி அல்லாஹ்வுடைய நபி இந்த மீனுக்குள்ள ஒருத்தன் பூந்தாரு, அவர் மாதிரி ஆகக்கூடாது, பொறுமையாக இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன நடக்குது, மீன் வயிற்றுக்குள்ள போய் உழுவுறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்றான். கோபப்பட்டு போறாரு. போனா கரையோர ஊரு போல, அதெல்லாம் பெருசு விலாவாரியா குர்ஆன் சொல்லல, சில தேவையற்ற விஷயங்களை குர்ஆன் சொல்லாது. அந்த ஊர்ல வந்து கரையோரமா ஒரு கப்பல் நிக்குது. நின்ற இவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வோட கோவிச்சிட்டு போய் கப்பலுக்குள்ள ஏற பாக்குறாரு. இஸ் அபகைலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், நிரப்பப்பட்ட கப்பலில் அவர் ஓடி ஒளிகிறார். யூனுஸ் நபி என்ன பண்றாரு, இதுக்கு இந்த முசீபத் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம் வேற ஊருக்கு, நபியின் தேவை ஒண்ணு வேணாம், இப்படி அவர் நினைக்கிறாரு. அவர் கப்பலில் ஓடி ஒளிகிறார், நம்மளோட கோவப்படுகிறார், சக்தி பெற மாட்டேன்னு நினைக்கிறார். விட்டுருவோமா, நாங்க விட்டுருவோமா அவரை, என்ன பண்ணினோம், ஓடி ஒளிகிற நேரம் நான் நினைக்கிறேன். அதுக்கு அங்கால விலாவரி குர்ஆன்ல இல்ல, ஓடி ஒளிகிறாருன்னு என்ன அர்த்தம், அதாவது இந்த பஸ்ல எல்லாம் 10 பேர் ஏறினா அதுக்கு மிச்சம் பஸ் ஃபில் ஆயிட்டா ஏறாதப்பா, இதுக்கு மிச்சம் ஏறாதுன்னு சொல்லுவாங்களா, அத மாதிரி கப்பலுக்குள்ள ஏறவான்னு சொல்லிருப்பாங்க போல. இவங்க தாண்டி பிடிச்சி ஏறி இருப்பார் இவரு, இவரோட 10 பேர் ஏறி இருப்பாங்க போல. இந்த ஆபர்ல கூட அலிபோட்டு இருக்குது, அது ஆபருக்கு அங்கால போகாது, இந்த அலிபோட்டுல கூட லெவலா தான் ஏறணும், அதுக்கு மிச்சம் ஆபருக்கு அங்கால போகாது, அதுக்கு மிச்சம் ஏறினா போக மாட்டான், அது செட்டப் பண்ணி ஏறணும். அப்ப கப்பல்ல எல்லாம் அந்த மெஷர்மெண்ட் சரியாவே இருக்கும், இத்தனை பேர் தான் ஏறணும், அத்தனை பேர் ஏறணும். ஏறின உடனேயே என்ன நடக்குது, கப்பல் போகுதோ போகல என்னன்னு தெரியல. அப்ப இவங்க என்ன, கப்பல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, இவங்களை எல்லாம் வெளியே போடணும், இது சரி வராது, கப்பலை ஓட்ட ஏறாது போல இருக்குது. அந்த காலத்து கப்பல் லெவல் அப்படி இருக்கும். என்ன பண்றாங்க, எவனும் வெளியே போகலான்னு சொல்றான் போல. உடனே சொல்றாங்க 4 பேர் வா, கடைசி ஏறின 5 பேர் எடுத்து சீட்டு போடுறாங்க, பேர் சொல்லி, யாரு சீட்டு போட்டு குலுக்கி எவன் பேர் வருவதோ அவரை தூக்கி வீசுவோம். அல்லாஹ் திருமறையில சொல்றான், ஃபஸாஹம, அவர்கள் சீட்டு போட்டார்கள். ஃபகான மினல் முதலீன், யூனுஸ் பின் மத்தான் என்ற பேர் அங்கே வந்து விட்டது, அவர் தோத்து விட்டார். எங்களோடு கோவித்துட்டு யூனுஸ் எங்கே போக போறீர்கள், எங்களோடு கோவிக்கிறீர்களா, அவர் பேர் அங்கே வந்தது, அவரை தூக்கி வீசினார்கள். ஃபல்தகமஹுல் ஹூத் வஹுவ முலீம், அவர் இழிஞ்ச நிலைமையில, நபி இல்லாத நிலைமையில மீன் அவரை விழுங்கியது. இப்ப என்ன பண்ணினாரு, எவ்வளவு அல்லாஹ்வுக்கு கோபம் இருக்கும்,
இப்ப பாருங்க அல்லாஹ் ரஹ்மான், அவர் ரஹ்மான், அவன் தெளிவுபடுத்துறான். யூனுஸ் இவ்வளவும் எங்களுக்கு செய்தார். மீன் வயிற்றுக்குள்ள போன உடனே இருட்டாயிட்டு. இப்ப அவர் என்ன பண்றாரு? லவ்லா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர் எங்களை துதிக்காமல் இருந்திருந்தால், எங்களுக்கு அவர் எங்களோட பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தால், மறுமை வரைக்கும் மீனுக்கு உசுறு கொடுத்து அதுக்குள்ள இருக்கிற அவருக்கு உசுறு கொடுத்து மறுமை வரைக்கும் அவரை வச்சிருப்போம். எங்களை அழைத்தார். ஃபனாதா ஃபில் உலுமாத், இருட்டில இருந்து கொண்டு எங்களை அழைத்தார். ரப்பி, அல்லாஹ் என்று கூப்பிட்டார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்கு தகுதியான உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் செய்து கொண்டேன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ். யூனுஸ் எங்களை அழைத்தார். ஃபனாதா ஃபில் உலுமாத், இருட்டில் இருந்து கொண்டு அழைத்தார். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவரை நாங்கள் மன்னித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவர் கவலையை நாங்கள் நீக்கி போட்டோம். நுன்ஜா மினல், இப்படிதான் நாங்கள் மூமினுடைய கவலைகளை எடுப்போம், மூமின்களுக்கு உதவி செய்வோம். செஞ்சு போட்டு என்ன பண்ண தெரியுமா? வனபஸ்னாஹு பில் அராய் வஹுவ ஸகீம், அவர் இப்ப நோய்வாய்ப்பட்டுட்டார். மீனுக்குள்ள தூக்கி மீன் வந்து அவர் துஆ செய்யறனால கரையோரமாக மீனை கொண்டு வந்து அவரை கக்க வைத்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு செடியை வளர விட்டோம். அவருடைய நோயை சுகமாக்கினோம். மீண்டும் அவரை அல்ஃபமியத்தின் யஸீதூன், 1,00,000 பேர் அல்லது அதுக்கு கூடையான மக்களுக்கு அவரை நபியாக நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களே, இதான் ரஹ்மான். எப்படியெல்லாம் அல்லாஹ்வோட கோபப்பட்ட ஒரு அடியார், அல்லாஹ் ஏதோ சொல்றான். ஏன் நபியா இருந்தாலும் அவருக்கு வர்ற இமோஷன் வரும், கோபப்படுவாரு, ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் அந்த மாதிரி வரும். என்னட்ட கேட்டா நான் அங்கீகரிப்பேன், என்னட்ட கேட்டா மன்னிப்பேன். யா இபாதியல் லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுக்கு நீங்கள் தீங்கு செய்து கொன்ற என்னுடைய அடிமைகளே, அல்லாஹ் எப்படி கூப்பிட, அடிமைன்னு கூப்பிடல, உங்களுக்கு நீங்க தீங்கு செய்றீங்களே என்னுடைய அடிமைகளே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்பிக்கை இழக்காதீங்கப்பா என்று சொல்லட்டுமா அல்லாஹ் சொல்றான். உதூனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்கப்பா தர்றேன், முறையா கேளுங்க. எப்படி கேட்கணுமா அல்லாஹ் சொல்றான். சத்தமா கேட்காதீங்களா, அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எப்படி கேட்கணுமா அல்லாஹ் ஒரு முறை சொல்லி தரான். வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, மனசால சொல்லு, வாயால சொல்லாத. அல்லாஹ் எப்படி கேட்கணுமா அத ஒரு மெட்டர் அல்லாஹ் சொல்லி தரான். 7வது அத்தியாயம் 185 அல்லாஹ் சொல்றான். வஸ்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்வம் வகீஃபா வதூனல் மினல் ஜஹரி வதூனல் மினல் ஜஹரி பில் கவுல். கத்தி சொல்லிராதீங்க, கத்தி அல்லாஹ்வை கூப்பிடாதீங்க, மனசுனால சொல்லுங்க. சாதாரண நிறைய பேர் பார்த்திருப்போம், மந்திரி எல்லாம் வருவான், வாயால நிறைய சொல்லுவான், ரோட்டை போட்டு தருவான், அதை போடுவோம் இதை போடுவோம், அவன் மனசு சொல்லாது. ஒரு சில வாயால பேச மாட்டான், மனசால முடிவு செஞ்சிருவான். அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம், சொல்லாமலே சில விஷயம் நடக்கும். அல்லாஹ்க்கு எது வேணுமா? வாயால சொல்றது தேவையில்லையா, மனசால சொல்லணுமா? அது தெளிவாவே சொல்றான் அல்லாஹ். வதூனல் ஜஹரி மினல் கவுல், அது கத்தி சொல்லிராத, கத்தி கேட்காத, தனிமையா கேளு, மனசால கேளு. குர்ஆன்ல தெளிவா வருகுதோ அதுக்கு நேர்முரணாதான் மத்தவங்க செய்யறாங்க. இந்த உப்புல்லா உலியா மத்த ஆட்கள்லாம் அல்லாஹ் எதை சொல்றானோ சுபா எனக்கு விளங்கல்ல, இந்த ஆயத்தை உங்களுக்கு புரியலையாண்டு, அஹ்ராப் சூரா ஓதலன்னு புரியல, அவ்வளவு தெளிவா சொல்றான் அல்லாஹ். கத்தி கேட்காதப்பாண்டு. இன்னும் தெளிவா சொல்ல போனா எது அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதுக்கு நேர்முரண். அல்லாஹ் சொல்றான் வஸருல் லஸீன யுல்ஹிதுன ஃபீ அஸ்மாஇ சயஜ்ஸவுன மா கானூ யஅமலூன். அல்லாஹ்வுடைய பேரு பண்புகளோட கூப்பிடுங்க, அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லாஹ்வை அஹ்ன்னு மாத்தி உஹ்ன்னு சொல்லி கூப்பிட்டேன்னு வை, மறுமையில உன்னை பிடிப்பேன்னு தெளிவான வசனம். அப்படி இருக்க அல்லாஹ்வை மாத்தி கூப்பிடுறான், அஹ்ன்னு கூப்பிடுறான், உஹ்ன்னு கூப்பிடுறான். அது மாதிரி தான் கத்தி கூப்பிடுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்ல, மனசார சொல்லுப்பா, மனசார கேளு, உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா நிக்கிறேன். பில் குதுவி வல் ஆசாலி, மார்னிங்ல கூப்பிடு, நைட்ல கூப்பிடு, பகல்ல கூப்பிடு, எல்லா நேரம் உனக்கு தர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கிற நேரம் அந்த அடியானுக்கு கொடுக்காம இருக்க அல்லாஹ் வெட்கப்படுறானா. நீ என்கிட்ட கேட்கிறான், கொடுக்காம இருப்பனா? எப்படி கேட்கணுமா? பொறுமையோட கேட்கணுமா, அடக்கத்தோட கேட்கணுமா, அவங்க அமைதியா கேட்கணுமா, அல்லாஹ்ட்ட நிறைய நேரம் கேட்கணுமா, அழுது கேட்கணுமா. இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி துஆ அங்கீகரிக்கப்படும். நீங்க புகாரில போய் பாபுல் ஜும்மா, ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்துல ஒரு அதிசயமான ஒரு ஹதீஸ் வரும். அதாவது நபிகள் நாயகம் அசாபத் நாச சனத்துன்
மக்களுக்கு ஒரு முசீபத்தான ஒரு காலப்பகுதி வருது. முசீபத்துன்னா பஞ்சம், ஒரு பஞ்சமான ஒரு காலம் மக்களுக்கு வருகிறது, ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க. யக்துபு யௌமுல் ஜும்ஆத்தி, ஜும்மாவுல வந்து ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிற நேரம், அந்த காலத்துல ஜும்மாவை நீங்க புரியணும், பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் எழுந்து பேசுவார், பேசிட்டே நிக்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க. ஜும்மால கன்வர்சேஷன்லாம் நடக்கும், ஜும்மால இப்படி நிறைய நடக்கும். இங்கே நாங்க நடத்துற ஜும்மா மாதிரி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவாங்க, அப்படி மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து ஒரு புள்ளைய தூக்கி இருக்கிறாங்க. ஜும்மால நிறைய விஷயம் நடக்கும். என்ன நடக்குதா? ஃபகாம அராபியுன், காம அராபியுன், ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்த ஆட்கள், அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மனசு பத்தாது, ஆனா அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும், நல்ல ஆட்கள் போல. அராபிகள் என்று வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, பள்ளியிலாம் சிறுநீர் கழிச்சவங்க. அது மாதிரி முஸ்லீம் ஒரு ஆள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள் எழும்புறாரு. எழும்பி என்ன சொல்றாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹலக்கல் மால், சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யா அல்லாஹ். யா ரசூலல்லாஹ், எங்க சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு யா ரசூலல்லாஹ். எங்க செல்வங்கள், எங்க புள்ளி குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விளங்குதா? அவங்களுக்கு வந்து சல்லி இல்லாம இருக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க வந்து அந்த அளவு அருமையா இருக்குது, அந்த அளவு வெயில இருக்குது, நீங்க வந்து எங்களுக்காக அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் கேட்டுருங்களே யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க. மிம்பர்ல இருந்து கொண்டே வரஃபா யதைஹி, அவர் கைகளை உயர்த்துறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்துற நேரம் அனஸ் பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா? வல்லாஹி வல்லஸி நஃப்ஸி பியதி, என் உயிர் யார் கையில இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் கண்களால் கண்டேன். பெருமானார் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மானரா ஃபிஸ்ஸமா, வானத்துல வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல, மலைக்கு எந்த அடையாளத்தை நாங்க பார்க்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி யா அல்லாஹ் என்று கேட்கிற நேரம், அந்த காமவாசி சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் ஜும்மாலே கேட்கிறாங்க, நான் கண்களால் பார்க்கிறேன், பெருமானாருடைய கைகள் மேல ஓங்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கை கீழே வருவதற்கு முன்னாடி மழை கொட்டோண்டு கொட்டுகிறது. நாங்கள் கண்களால், ஏன் அவர் சத்தியம் பண்றாரு தெரியுமா? அப்பதான் நம்புவான், நம்ப மாட்டேன் யாரும். வல்லஸி நஃப்ஸி பியதி, அந்த ஜும்மாவில் இருந்த நான், என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வானங்களை பார்க்கிறேன், மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிகிறது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் கையை கீழே எடுப்பதற்கு முன்னாடி மழை கொட்டென்று கொட்டுது. நான் பெருமானாருடைய லிஹ்யாவை, தாடியை பார்க்கிறேன். அந்த மிம்பர்ல இருந்து தண்ணீர் வடிந்து ரசூலுல்லாஹ் தாடியிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. அந்த அளவுக்கு மழை பெய்தது. அடுத்த நாளும் மழை பெய்தது, அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது, அடுத்த ஜும்மா வரையிலும் மழை பெய்தது. அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம். அதே அரபி வந்தீர், காட்டு அரபி வந்திருந்தார், காமவாசி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஃபகாம அராபியுன், மீண்டும் எழுது கேட்டார், யா ரசூலல்லாஹ். என்ன கேட்டார்? அதாவது ரிவாயத்தில் எப்படி வருவது, அந்த காமவாசி அல்லது இன்னொருவர் என்ற ஒரு ரிவாயத்தில் வருவது, அவரை மாதிரி ஒரு ஆள் வருது. வந்த உடனே எழும்பி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மழை பெய்யுது யா ரசூலல்லாஹ், சொத்து செல்வம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, வரக்கல்மா, எங்க செல்வம் எல்லாம் மூழ்குது யா ரசூலல்லாஹ், நாங்க கட்டின பில்டிங் எல்லாம், அதாவது அவங்க கட்டிருப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, எல்லாம் வந்து உடையிற மாதிரி இருக்குது. இந்த மழையை நிப்பாட்டு சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? வரஃபா பியதி, ரசூலுல்லாஹ் மீண்டும் எதைஹி, அவர்கள் கரங்களை ஏத்துறாங்க. அல்லாஹ்ட்ட அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா இலைனா, என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், இந்த மழையை நம்மள்ட்ட இருந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய், யா அல்லாஹ் மழையை நிப்பாட்டுன்னு கேட்கல, இந்த மழை இன்னொரு இடத்துக்கு திருப்பியா அல்லாஹ், இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தந்துடாத யா அல்லாஹ். அவர் சொல்லுகிறார், மழை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம், ஆனா அந்த மலையுடைய கதையை எப்படி எல்லாம் மக்கள் கண்டாங்கன்னா, குனு கனாத் என்று சொல்லி ஒரு ஓடை ஒன்று இருக்குதான், அந்த ஓடையில நாங்கள் பார்க்கிறோம், இந்த மலையின் விபரீதமாக மதீனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு, அவ்வளவு பெரிய மலை, மதீனா பள்ளமா மாறிட்டு, அவ்வளவு மழை எடுக்குது. அந்த அந்த கனுவத் என்ற அந்த இதுல அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு மாசமா ஷாகிரன், ஒரு மாசமா ஓடிச்சு. வர்ற மக்கள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள், அந்த அதிசய மலையை தான் பேசினார்கள். நான் கேட்கிறேன் தோழர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க? இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள், நம்ம அன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு ஆள் ஏறுற நேரம் உடனே கண்ணு முன்னாடி
துஆக்கு அங்கீகரிக்கப்பட்டதை அவங்க பார்க்கறாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டப். பத்ர் காலத்துல கூட ரசூலை என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க நபி தானே? அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு ரசூல துஆ கேட்கறாங்க, சுஜூதுல கேட்கறாங்க, நின்று கேட்கறாங்க. ரசூல் ஒரு துண்டு போட்டு இருந்தாங்க, துண்டு கீழே உழுவுது, கை இப்படி தூக்குற நேரம் துண்டு உழுவுது. எந்த அளவு நீங்க கையை தூக்கணும்டா, சிலர்கள் சொல்றாங்க கையை தூக்க தேவையில்லை, சலபிகள் மாதிரி ஆட்கள், அதுக்கு எந்த நேரடி ஆதாரம் இல்லைன்றாங்க. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது, எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அக்குல் வெல்ல, இந்த அக்குல் வெல்ல விளங்குற அளவுக்கு கை தூக்குவாங்களாம். அப்ப கை தூக்குறது ஒரு அப்படிதான் துஆ கேட்கணும் விளங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை தூக்கினா இப்படி தூக்குவாங்க, யா அல்லாஹ் பெருசா தான் கேட்பாங்க, இந்த மாதிரி தூக்கி கேட்பாங்களாம். அபூபக்கர் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், இது துண்டு கீழே உழுவுது. ரசூலை கையை தூக்குறாங்க, அந்த தோல்ல போட்டு துண்டு கீழே உழுவுது. மீண்டும் போட்டு, போதும் யா ரசூலல்லாஹ், போதும், நிறைய கேட்கறீங்களே, போதுமே. என்ன சொன்னாங்க? இல்ல அபூபக்கரே, அல்லாஹ் தருவான், நிறைய கேட்கிறாங்க. இப்னு மசூத் நான் நினைக்கிற ரிவாயத்து பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு, மின்னுங்குச்சு. அதோ ஜிப்ரீல் இறங்குறார், நான் பார்க்கிறேன், வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்பதான் துஆ விடுறாங்க. அதுக்கு பிறகு பத்ர் களத்தை காட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு மசூத் பதிகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள்? இந்த இடத்துல உத்பா, இந்த இடத்துல ஷைபா, இந்த இடத்துல அபூஜஹல். பெருமானார் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன், சொன்ன இடத்தில் சொன்ன விதத்தில் அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். கண்களால், புகாரில போய் பாருங்க, கண்களால் பார்த்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அப்படிதான் இருக்கும். கேட்டாங்கன்னு வைங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்க நிலைமையை பார்த்தியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி அப்படி வேகமா வரும், அதை கேட்க சொல்றான் அல்லாஹ். சஹாபாக்கள் அப்படி கேட்பாங்க. இதுதான் துஆ.